மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களை சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், திருக்கூத்து பகுதி. ரொம்ப ஒரு சோகமான ஒரு இன்சிடெண்ட்டு இன்னொரு சோகமான ஒரு இன்சிடெண்ட்டோட கனெக்ட் ஆகுது. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரூரில் ஒரு 44 பேர் கிட்டத்தட்ட இறந்துட்டாங்க. இறந்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் விஜய் ஆறுதல் சொல்கிறதுக்கு முடிவு பண்ணுறார். அப்போது அவங்கள ஒரு பஸ்ஸில் கூட்டிகிட்டு வரணும். அப்போ எந்த ட்ராவல்ஸ் உரிமையாளரும் அந்த குடும்பத்தினரை கூட்டிகிட்டு வரல. அவங்கள மகாபலிபுரம் ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு தங்க வச்சுட்டு திருப்பி கொண்டு போகணும். அப்போது ஒரு ட்ராவல்ஸ் உரிமையாளர் பேர் பாலாஜி. அவர் நடத்துகிற ட்ராவல்ஸ் பேர் ஒய்பிஎம் ட்ராவல்ஸ். அவர் தான் விஜய் சொன்னார்னு சொல்லிட்டு ஒரு 10-20 பஸ்ஸை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. ஒய்பிஎம்ன்றது ஒரு பெரிய ட்ராவல்ஸ். கோயம்பேட்டில் நம்ம பர்வீன், ரதிமீனா மாதிரி ஒரு பெரிய ட்ராவல்ஸு. பிரம்மாண்டமான ஒரு விஷயம் அவங்கக்கிட்ட. அது ஒரு சோகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 40 பேருக்கு மேலே இறந்தது, அவங்கள கூட்டிகிட்டு வந்தது, போனது எல்லாம் ஒரு சோகம்னு வச்சுக்கோங்களேன். இவர் இன்னொரு சோகத்துலேயும் வர்றார். என்னென்னா, சமீபத்தில் ஒரு பொண்ணை காரை இடித்து கொலை பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு ஒரு பாரில் அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணும் பசங்களும் சேர்ந்து ஒரு பாரில் குடிக்கிறாங்க. எல்லாமே 17 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க. அதில் ஒரு யாசினின்னு ஒரு பொண்ணு இறந்துடுது. அங்கே ஒரு தகராறு நடக்குது பாரில். அந்த தகராறை தொடர்ந்து அவங்க அந்த இன்னொரு குரூப், சண்டை போட்ட குரூப்பு வந்த காரில் கல்லடிக்கிறானுங்க. கல்லடித்த உடனே அந்த குரூப் என்ன பண்ணுது, ஆப்போசிட் குரூப்பு ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு 2 தடவை மோதுது. முதல் மோதலில் தப்பிச்சிடுறாங்க. 2வது மோதலில் ஒரு பொண்ணு ஸ்பாட் அவுட்டு, இன்னொரு பொண்ணு ஹாஸ்பிட்டலைஸ்டு. 2 பொண்ணு ரைட்டுங்களா. அந்த பையன் தப்பிச்சிட்றான், அஷ்ரஃப்னு அந்த பையன் தப்பிச்சிட்றான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி அந்த 2வது பொண்ணு செத்துடுச்சு. அதாவது 2-3 அஃபென்ஸ் வருது இதில். நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 21 வயசுக்கு கம்மியான அவங்கள குடிக்க வச்சது. அதுவும் அது ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இப்போ அந்த பாரில் அங்கே கையை நீட்டி டான்ஸ் ஆட விட்டதில் தான் தகராறு வந்திருக்கு. அந்த பார் பேர் கேட்வே. இந்த பாரோட உரிமையாளர் யாருன்னா, எந்த கரூர் சோக சம்பவத்துக்கு விஜய்க்கு பஸ்ஸை சப்ளை பண்ணி பெரிய அளவுக்கு லாயலாக இருந்தாரோ அந்த பாலாஜி தான் இந்த கேட்வேக்கு ஓனர். இந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கி 2 சாவு விழுந்துடுச்சு. 17 வயசுக்கு கம்மியானவங்களை குடிக்க வச்சது, டான்ஸ் ஆட விட்டது. அங்கே தண்ணி மட்டும் கிடையாது, போதைப் பொருட்களும் அந்த பாரில் சப்ளை ஆகிருக்கு. ரைட்டுங்களா. எல்லா பார்லேயும் சென்னை நகரில் பெரிய பார்களில் இப்போது ரீசண்டாக எல்லா போதைப் பொருட்களும் மாட்டுது. இந்த உயர் ரக பார்கள் பெரிய அளவுக்கான தகராறு நடக்கக்கூடிய இடமாக மாறிடுச்சு. கஞ்சா, மெத்தபெட்டமைன், கொக்கைன் எல்லாமே. இப்போது கொக்கைன்லாம் கிடைக்கிற இடம் 5 ஸ்டார் பார். இந்த ரேடியோ ரூமுன்னு சொல்லுவாங்க ஒரு பார் இங்கே. அந்த பார்லலாம் கொக்கைன் கிடைக்குது. அந்த மாதிரி நிறைய இடங்களில் நிறைய விஷயங்கள் கிடைக்குது. அந்த மாதிரி போதையுடைய உச்சகட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு உலகம் என்பது சென்னை நகரோட இருட்டு உலகம் இருக்குது. அதில் அந்த உலகத்துக்கு சொந்தக்காரர் தான் இந்த கேட்வே பாரோட உரிமையாளர், ஒய்பிஎம் பஸ் உரிமையாளர் அண்ணன் பாலாஜி. இது இவ்வளோ அஃபென்ஸையும் இவர் பண்ணியிருக்காரு. இவங்க பார் மேலே என்ன நடவடிக்கைன்னா, பாரை இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான்.
பாக்கி அங்கே வேலை செஞ்சவங்க மேலேயும் எந்த நடவடிக்கை இல்லை. அங்கே என்ன நடந்ததுன்றதுக்கான ப்ரோபு இல்லை, விசாரணை என்பது இல்லை சென்னை நகர போலீஸாரால். இந்த பாலாஜியையும் கைது பண்ணலை. ரைட்டுங்களா? 2 உயிர் போயிடுச்சு. 2 இலங்கை தமிழர்கள். அந்த பொண்ணு யாசினியும் செத்து பொண்ணு இன்னொரு பொண்ணும் இலங்கை தமிழர்கள். அந்த பொண்ணு எதுக்கு அங்கே வந்துச்சு, ஏன் வந்துச்சு, என்ன நடந்தது, ஏன் அந்த அளவுக்கு போதை வெறி உச்சகட்டத்துக்கு போகுது, உள்ளே நடக்கிற தகராறு வந்து ரோட்டில் நடக்கிற அளவுக்கு நிலவரம் ஏன் போச்சு, அந்த இறந்து போன அந்த பொண்ணு எப்படி இறந்தது, முதல் தடவை முட்டினப்பமே தப்பிச்சுக்கிச்சு அந்த பொண்ணு, 2வது தடவை மோதல் வரும்போது அந்த பொண்ணு வந்து இறக்குது. இப்போ ஒரு பொண்ணு இல்லை 2 பொண்ணு இறக்குது. இது வந்து ஒரு டபுள் மர்டர். ரைட்டுங்களா? அது அந்த பாரோட சம்மந்தப்பட்ட விஷயம். இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பத்திலையோ இல்லை வேற எங்கேயோ ஒரு பொதுவான இடத்துலையோ நடந்ததுன்னா அந்த உரிமையாளரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. குறைந்தபட்சம் அவர் வந்து தாவேக்காவில் இருக்கிறதுனால, பாலாஜி வந்து தாவேக்காவுடைய நிர்வாகி. அதனால் 2 கொலை நடந்தது. இன்றைக்கி அதோட உண்மைத்தன்மை வந்து மறைக்கப்படும். இதுதான் விஜய் ஆட்சியுடைய அழகா? விஜய் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அழகு வந்து இந்த கொலைகளை வந்து மறைக்கிறதா? சின்ன பசங்களுக்கு போதை கலாச்சாரத்தை ஒழிப்பேன்னு சொன்ன விஜய், போதையை எங்கே சந்து புந்தெல்லாம் பரப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு திருச்சி கூட்டத்தில் பேசுகிற விஜய், இந்த போதையை வந்து அவரோட நிர்வாகி போதையுடைய உச்சகட்டத்தையே அவரோட பாரில் பரப்பி வச்சு அது ஒரு தகராறாகி அதில் 2 பேர் சாவுற அளவுக்கு நிலைமைக்கு போயும் அந்த நிர்வாகி மேலே நடவடிக்கை எடுக்காமல் இந்த அரசு காப்பாற்றுதே, இது யாரோட செயல்? இதுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லையா? விஜய் வந்து இதை பொறுப்பாக எடுத்துக்க மாட்டாரா? எங்கே கொலை நடந்தாலும் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னீங்களே. இப்போ 2 வயது குறைந்த பெண்கள், பாருக்குள்ளே போகிறதுக்கான வயதில்லாத பெண்கள், 17 வயசு 16 வயசு, அந்த பொண்ணு இன்னொரு பொண்ணு பேரை கூட சொல்ல முடியல நம்மளால், அந்தளவுக்கு சின்ன வயசு அந்த பொண்ணுக்கு. அது வந்து இறக்குது. இந்த பாவம் வந்து உங்களை சும்மா விடுமா? போதை கலாச்சாரத்தை பற்றி பேசுகிறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கா? அவர் எப்படி இந்த கலாச்சாரங்களை, இந்த மோசமான விஷயங்களை பற்றி அவர் எப்படி பேச முடியும்? சந்து சந்தாக போதையை வளர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னு திருச்சியில் பேசுகிறாரு. சார், கேட்வேன்ற உங்கள் நிர்வாகியுடைய பாரில் ஒய்பிஎம் பஸ் ஓனர் பாலாஜியோட பாரில் நடந்த இரட்டை கொலைக்கு யார் சார் பொறுப்பேற்கிறது? உங்களுக்கு அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டியே கிடையாதா சார்? உங்கள் போலீஸ் என்ன சார் பண்ணுது? பாலாஜியை கூப்பிட்டு ஏன் சார் என்கொயரி பண்ணல? அந்த பாரில் அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறுவதற்கு அனுமதித்ததில் பாலாஜிக்கு பங்கு உண்டா இல்லையா? இல்லை அவருக்கு தெரியாமல் நடந்துருச்சா? அவருக்கு தெரியாமல் நடந்துச்சு அப்படின்றத கூட கூப்பிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கணும்ல. ஐயா என்ன நடந்ததுன்னு கேட்கணும்ல. அவர் பஸ்ஸே ஆக்சிடெண்ட் பண்ணட்டுங்க, ஒய்பிஎம் பஸ்ஸில் வந்து போதைப் பொருள் ஒன்று கடத்திக்கிட்டு போகிறாங்க நாளைக்கு ஒய்பிஎம்மில். மேக்சிமம் அதான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். தனியார் பஸ்கள் எல்லாத்துலேயும் ஒரு போதைப் பொருளை வந்து கடத்தி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த பஸ் ஓனரை கேட்க மாட்டிங்களா? ஏன் சார் உங்கள் பஸ்ஸில் போதைப் பொருள் கடத்தி எடுத்துக்கிட்டு போனீங்கன்னு கேட்க மாட்டிங்களா? என்ன சார் இது? எந்த விதத்தில் நியாயம் இது? நீங்கள் உங்கள் நிர்வாகினா, இப்போது தாவேக்கா நிர்வாகினா எதை வேணால் செய்யலாமா? என்ன வேணால் பண்ணிடலாமா? எப்படி வேணால் போயிடலாமா? இதுதான் கேள்வி. அடுத்தது முக்கியமானது என்னென்னா, ராஜ்யசபா உறுப்பினர்கள். இப்போ வந்து சிவி சண்முகம் வந்து ராஜினாமா பண்ணிட்டார். அவருக்கு வந்து 2 வருஷம் டேர்ம் இருக்குது. 2 வருஷம் அவர் வந்து பதவியில் இருக்கலாம்னு ஒரு டேர்ம் இருக்குது. அந்த 2 வருடத்துக்கு இப்போ புதுசாக ஒரு ராஜ்யசபா உறுப்பினரை தேர்ந்தெடுக்கணும். அது யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நேற்று வந்து சிதம்பரம் காங்கிரஸ்காரர், ரைட்டுங்களா? இந்த காங்கிரஸ்காரங்க எல்லாமே பதவினா வந்து ஒட்டிப்பாங்க.
திமுகவுக்கு நெருக்கமாக இருந்த ப. சிதம்பரம் வந்து நேரடியாக வந்து விஜயை பார்த்து அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து காங்கிரஸுக்கு தரணும்னு அவர் கேட்டுக்கிட்டார். இன்றைக்கி காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து அந்த ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வந்து காங்கிரஸுக்கு தரணும்னு சொல்லி கேட்குறாங்க. தாவேகாவும் அந்த பதவி வந்து காங்கிரஸுக்கு கொடுக்குது. அவங்க திமுக கிட்ட 28 சீட்டு வாங்கினாங்க, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் வாங்கினாங்க. அங்கேருந்து அப்படியே அலையன்ஸை ஷிஃப்ட் பண்ணி தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அங்கேயும் ஒரு ராஜ்யசபா உறுப்பினர்கள் வாங்குகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா உறுப்பினர் பிரவீன் சக்கரவர்த்தி. இவருக்கு ஒரு வரலாறு இருக்குது. இவரால் தான் வந்து திமுக டோட்டலாக அழிஞ்சதுன்னே சொல்லலாம். இவரும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு நல்லவர். அவருக்கு என்ன நினப்புன்னா, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு அவங்க அப்பா பிடி ராஜன் முதலமைச்சராக இருந்தார். வாரிசு அடிப்படையில் திமுகன்ற கட்சி, நீதி கட்சி முதல்வராக இருந்தார். திமுகன்ற கட்சி வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கையில் தான் வந்திருக்கணும். அதை வந்து தராமல் வந்து ஸ்டாலினும் உதயநிதியும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றது அவருடைய மனப்பிராந்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, மனப்பிரம, ஒரு மனநோய் அவருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, நேராக போய் டெல்லியில் பிரவீன் சக்கரவர்த்தியை பார்த்து இந்த மாதிரி திமுகவில் இருக்கவங்க வந்து கொள்ளை அடிக்கிறாங்க, இவங்களுக்கு காசு வந்து எங்கே வைக்கணுன்னே தெரியல, 35,000 கோடி வந்து இதுக்குள்ளேயே அடிச்சிட்டாங்க, இப்போ திமுக ஆட்சி அமைஞ்சு ஒரு 1.5 வருஷத்தில் அப்படின்னு இவர் பேசுகிறாரு. அதை வந்து இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுறாரு. சாதாரணமாக பேசுகிறாரு அவர், அதை வந்து ஃபோனில் ஒரு ரெக்கார்ட் பண்ணுறாரு. அது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் டேப்ஸுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இருக்க அண்ணாமலை வந்து அதை வெளியிடுறாரு. ரைட்டுங்களா? அண்ணாமலை வெளியிடுறாரு, இன்னொருத்தர் வெளியிடுறாரு, இப்படி வருது. கடைசியில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அது என் குரலே அல்ல அப்படின்றாரு. இந்த ஃபீட்பேக் வந்து இவங்க வந்து ராகுல் காந்தி கிட்ட யார் சொல்கிறா, பிரவீன் சக்கரவர்த்தி வந்து சொல்கிறார் ராகுல் காந்தி கிட்ட, மாதிரி கொள்ளை அடிக்கிறாங்க, அது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து சொல்கிறாரு அப்படின்னு. அதாவது திமுக வந்து கொள்ளை அடிக்குதுன்றதுக்கான முதல் சாட்சியமாக, யெகோவா சாட்சியம் சொல்லுவாங்கள்ல கிறிஸ்துவத்தில், அந்த மாதிரி ஒரு முதல் சாட்சியமாக சொன்னவர் வந்து அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி. பிரவீன் சக்கரவர்த்தி இந்த வேலையை செஞ்சார்னு சொல்லிட்டு மயிலாடுதுறையில் போன பார்லிமெண்ட் தேர்தல் அப்போ அவர் சீட்டு கேட்குறாரு. சீட்டு கேட்ட உடனே திமுக கொடுக்க மாட்டேன்ட்டு, பிரவீன் சக்கரவர்த்தி அங்கே நிற்கக்கூடாதுன்னு திமுக தடுக்குது. ரைட்டா? அப்போது ராகுல் காந்தி கூட இருந்த சுதான்னு ஒரு அம்மாவுக்கு சீட்டு கொடுக்குறாங்க. ரைட்டுங்களா? அந்த சுதா தான் இப்போ கூட ஒரு கேண்டிடேட்டை நிற்க வச்சு ஜமால் முகமது, திருச்சி ஜமால் முகமது கல்லூரி அதிபரை காசு வாங்கிட்டு ஒரு கேண்டிடேட்டாக நிற்க வச்சு ஜெயிக்க வச்சுருக்கு அந்த சுதா. அந்த அம்மாவுடைய க்ரிடென்ஷியல்ஸ் வந்து அந்தளவுக்கு இருக்குது. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து வரக்கூடாதுன்னு முழுக்க முழுக்க திமுக எதிர்க்குது. ஏன்னா அவங்களுக்கு முதுகில் குத்துன ஒரு காயம். இந்த பிரவீன் சக்கரவர்த்திக்கு திமுக மேலே கோபம் வருது. இவர் என்ன பண்ணுறாரு, தாவேகாவுக்கு காங்கிரஸுக்கும் ஒரு உறவு பாலத்தை ஏற்படுத்துகிறாரு. அது வந்து ராகுல் காந்தி கிட்ட சொல்லி, ராகுல் காந்தி அதில் கன்வின்ஸ் ஆகி, ராகுல் காந்தியும் கனிமொழியும் சந்தித்து பேசும்போது இந்த கூட்டணி தொடர்பாக ராகுல் காந்தி கேட்ட கேள்விகள்லாம் திமுகவுடைய ஊழல் தொடர்பான கேள்விகள் தான். நீங்கள் இவ்வளோ சம்பாதிச்சிட்டீங்க, இவ்வளோ பண்ணிட்டீங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்றது தான் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்த டிஸ்பியூட்டு. அதுக்கு காரணம் யாருன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் தமிழக அரசியலையே மாற்றுறாங்க. அப்படியே காங்கிரஸும் தாவேகாவும் உறவுக்கு வருது. ரைட்டுங்களா? இந்த உறவு பாலம் வந்து இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இதில் ஈடுபட்ட பிரவீன் சக்கரவர்த்தி மறுபடியும் வரார். எங்கே வராருன்னா, மறுபடியும் 28 சட்டமன்ற தொகுதி, ஒரு ராஜ்யசபா காங்கிரஸுக்குன்னு வரும்போது பிரவீன் சக்கரவர்த்தியை மறுபடியும் வேட்பாளர் ஆக்கணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அப்பவும் திமுக வந்து எதிர்த்து கீழே தள்ளுது.
ரைட்டுங்களா. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி வந்து தாவேகாவோட இப்போது தேர்தல் முடிஞ்ச உடனே அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே கொண்டு போய் காங்கிரஸை கொண்டு போய் அங்கே சேர்க்குறாரு பிரவீன் சக்கரவர்த்தி. ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினோட பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. அந்தளவுக்கான வித்தியாசத்தை உருவாக்குனது யார்? இதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், பிரவீன் சக்கரவர்த்தி, இந்த கும்பல் ப்ளஸ் ராகுல் காந்தி. இந்த திமுக காங்கிரஸ் உறவு பிரிவதற்கு காரணம் யார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனும் பிரவீன் சக்கரவர்த்தி. இந்த பிரவீன் சக்கரவர்த்தியை வந்து இப்போ வந்து வேட்பாளராக்குறாங்க. விஷயம் என்னன்னா, திமுகவில் மாநிலங்களவை உறுப்பினர், தாவேகால மாநிலங்களவை உறுப்பினர், இப்போ 2 வருஷத்துக்கான மாநிலங்களவை உறுப்பினர். சிவி சண்முகம் ராஜினாமா பண்ணுறதுனால 2 வருஷம்தான் டேர்மு. அதுக்கப்புறம் இவர் வந்து 5 வருடங்களுக்கு கண்டினியூ ஆவார். மொத்தம் 7 வருடங்களுக்கு அவர் தான் ராஜ்யசபா உறுப்பினர். இவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி எப்படிப்பட்டவர்னா, இவர் ஏற்கனவே அமெரிக்காவில் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கே அவர் மேலே ஃபைனான்ஷியல் புகார் கோடி கணக்கில் வந்து இவர் அமெரிக்காக்கே திரும்ப போக முடியாது அப்படின்ற அடிப்படையில் டெல்லிக்கு வந்தவர். இவர் வந்து நம்ம சுப்பிரமணியம் சாமி மாதிரி ஒரு மயிலாப்பூர் பிராமணர். அதே வேலை தான். இவங்க வந்து இருக்கிற இடத்துல எப்போவுமே நல்லபடியாகவே இருக்க மாட்டாங்க. இவங்க வித்தியாசமான வேலைகளை தான் இவங்க வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கெடுக்கிற வேலைகளில் இவங்க வந்து ரொம்ப திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அது நான் எல்லா பிராமணர்களையும் சொல்லலை. சின்ன குத்தூசி ஐயா கூட பிராமணர் தான். ஆனால் அவர் அப்படி இருந்தது கிடையாது. ஆனால் ஒரு சில பிராமணர்கள் அப்படி தான் இருப்பாங்க. அதுதான் பெரியார் வந்து பிராமண எதிர்ப்பே திராவிட இயக்கத்தோட கொள்கையாகவே மாற்றினார். ரைட்டுங்களா. அந்த மாதிரி ஒரு பிராமணன் தான் இந்த ஆள். இப்போ என்னென்னா, காங்கிரஸ் கட்சி திமுகலையும் ராஜ்யசபா வாங்குது, தாவேகாலையும் ராஜ்யசபா வாங்குது. ஆனால் நான் வந்து மேகதாது அணையை கட்டுவேன்னு சொல்கிறாரு டிகே சிவகுமார். அவரை வந்து கர்நாடகாவுக்கு முதல்வராக்குது. அதுவும் இன்றைக்கி தான் நடக்குது. ரைட்டுங்களா. கேரள முதல்வர் பதவியேற்புக்கும் விஜய் போல், கர்நாடக முதல்வர் பதவியேற்புக்கும் விஜய் போல். ஆனால் ராஜ்யசபா சீட்டுக்கு மட்டும் முன்னாடி வந்து நின்றுடுறாங்க. கிட்ட இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு நிலையை வந்து காங்கிரஸ் மேற்கொள்ளுது. காங்கிரஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத வந்து மறுபடியும் சொல்கிறாங்க. நான் எனக்கு ஒரு பதிவில் வந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்கிறேன். வெத்தலையே போடலனாலும் அடுத்தவன் தோலை சுரண்டி அதில் வர ரத்தத்தை எடுத்து உதட்டில் பூசி வெத்தலை போட்ட மாதிரி சிவப்பாக்கிப்பாங்க காங்கிரஸ்காரன் அப்படின்னு ஒரு தோழர் வந்து குறிப்பிட்டிருந்தார் எனக்கு வந்த ரிப்ளையில். காங்கிரஸ்காரனை பற்றி இவ்வளவு வஸ்டாக ஒரு கட்சியை வந்து சந்தர்ப்பவாத கட்சியை நம்ம வந்து பார்க்கவே முடியாது. திமுக 20 வருட உறவு. ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர்னு சொல்கிறாங்க. 10 எம்பிக்கள் கொடுத்துருக்காங்க. பாராளுமன்றத்தில் 20 எம்பிக்களுக்கு மேலே வச்சு காங்கிரஸுக்கு தோளோட தோள் நின்று இந்தியா கூட்டணிக்கு வந்து அவங்க தான் நிற்கிறாங்க திமுக. இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்தியா கூட்டணிக்கு வந்து விஜயை கூட்டணி கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. விஜய் வராங்க. அப்போ எப்படி ஸ்டாலின் போவாராங்க? போக மாட்டார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தோட உச்சகட்ட வடிவம் மட்டும் இல்லை, அல்பமாக, ரொம்ப அல்பமாக. இப்போது 5 பைசா 10 பைசாக்கெலாம் ஆசைப்பட்டு ஒரு 5000 10,000 ரூபாய்க்கு விலை போனாலும் பரவாயில்ல, 5 பைசா 10 பைசாவுக்கு விலை போகிற மாதிரி ஒரு ஆளை பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? அதுதான் காங்கிரஸ். அதுக்கப்புறம் 3வது முக்கியமான விஷயம் என்னென்னா, இது எல்லாத்த விடமே முக்கியமானது. மு.க. ஸ்டாலின் வந்து எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் எல்லா கட்சி நிர்வாகிகிட்டையும் ராஜினாமா எழுதி வாங்கிட்டார். ரைட்டுங்களா. பொதுச் செயலாளர் மாற்றப்பட போகிறார். துரைமுருகனை தூக்கி போட போகிறாங்க. அதுக்கு பதில் டிஆர் பாலுவை கொண்டு வரலான்னு பார்த்தா அவர் வந்து இப்போவும் டயப்பர் போட்டுன்னு தான் சுற்றுறாராம். ரைட்டா. இன்னொன்று யூரின் பேக்கை வந்து பிடிச்சிக்கிட்டு தான் சுற்றுறாராம். பெரியார் முன்னாடி சுற்றுவார்ல அந்த மாதிரி. ஆனால் அவரோட ஹெல்த்து சரியில்லை. அதனால் திமுகவுடைய பொதுச் செயலாளராக வரலாற்றில் முதல் முறையாக
ஒரு தலித் வந்து வரப்போகிறார். அது ராஜா ராஜா வந்து திமுகவுடைய பொதுச் செயலாளராக வரப்போகிறார் அப்படின்ற தகவலை பதிவு பண்ணுற. திமுகவில் பெரிய அளவுக்கு ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. அதே மாதிரி போலீஸில் டிஜிபியாக மகேஷ்குமார் அகர்வால் பொறுப்பேற்ற அப்புறம் போலீஸ்லேயும் ஒரு மிகப்பெரிய ரீஸ்ட்ரக்சரிங் நடக்குது. 3வது வைகோ வந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள வச்சு தாவேகாவுக்கு ஆதரவாக திருப்பலான்னு நினச்ச வேலை பண்ணார். அந்த 2 எம்எல்ஏக்களும் நாங்கள் ராஜினாமா பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களை ராஜினாமா பண்ண சொன்னீங்கன்னா நாங்கள் ஏற்கனவே உதயசூரியன் சின்னத்தில் தான் ஜெயிச்சிருக்கோம், நாங்கள் வந்து திமுகவுக்கு போயிடுவோம் அப்படின்னு வைகோவை திருப்பி அடிச்சிருக்காங்க இவங்க. ரைட்டுங்களா? அது இல்லாமல் ஃபைனலாக நயினார் நாகேந்திரன் இவர் வந்து மத்திய அமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியில் இருக்கார். ஏன்னா அண்ணாமலை வந்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்றாரு. அண்ணாமலைக்கு வந்து கோவையை தவிர வேறு எங்கேயுமே ஆதரவு இல்லை. பிஜேபியிலேருந்து யாரும் போக மாட்டான்றாங்க. முதல்ல நீங்கள் வந்து அமலாக்கத்துறையை வச்சு தான் இவர் மாமூல் வாங்கிட்டு இருந்தார். செந்தில் பாலாஜி மேலே அமலாக்கத்துறையை பாய்ச்சி அதை வச்சு தான் இவர் மாமூல் வாங்கிட்டு இருந்தார். இப்போ வந்து அமித்ஷா க்ளீனாக சொல்லிட்டார், மகனை நீ உள்ளே போயிடுவ அமலாக்கத்துறையில், ஜாக்கிரதை, ரொம்ப இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காத அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காரு. பிஜேபி செம்ம கடுப்பில் இருக்காம அண்ணாமலை மேலே. அதனால் பிஜேபியிலேருந்து யாரும் வரல. கொஞ்சம் பேர் கோயம்புத்தூர்லேருந்து வர்றதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. அண்ணாமலையுடைய கட்சி வந்து கிட்டத்தட்ட டேக் ஆஃப் ஆகாத கட்சி மாதிரி, சவளப்புள்ள மாதிரி, எய்ட்ஸ் பேஷண்ட்டு மாதிரி, எந்த விதமான சத்தும் இல்லாத ஒரு ஹியூமன் பீயிங்காக தான் அது டெவலப் ஆகிட்டுருக்கு. இதில் நயினார் வந்து முழுக்க அவர் வந்து மத்திய மந்திரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த தகவல்களோடு இந்த தெருக்கூத்து முடிகிறது. நன்றி, வணக்கம்.